மோனி, என் மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? இது மட்டும் சொல்லிட்டு போ. டெமோன் ராஜ், இது லவ் பண்றதுக்கான வயசும் இல்ல, இது லவ் பண்றதுக்கான நேரமும் இல்ல, இது லவ் பண்றதுக்கான சூழ்நிலையும் இல்ல. வழி விடுடா. ஹே அம்மா, ஹே ஹே, நில்லு மோனி. ஏய், ஐயோ, அங்க பா, என்னமாச்சு? 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 ஐயோ, மயக்கம் போட்டாலே. ஐயோ, யாராவது வாங்களே. ஒண்ணுலம்மா, தைரியமா இருமா. என்னாச்சு? மயக்கம் போட்டா கொஞ்சம் தண்ணி கொடுமா, முகத்துல கொஞ்சம் தெளிமா. ஏய், ஆட்டோ எதிர்க்கான்னு பாரு. ஹாஸ்பிட்டல் போன இருங்க. ஐயோ, ஆட்டோ கூட காசு இல்லையே. இந்த பேக் பிடிங்க. கொஞ்சம் போட்டுக்கம்மா, ஆஸ்பத்திரி போயிடலாம். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. தம்பி, ஆட்டோ கூட காசு இல்லைன்றாங்க, பார்த்து கூட்டிட்டு போங்கண்ணா. சீக்கிரம் போங்கண்ணா. அக்கா பார்த்து போங்க. சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். எஸ், ஏன் லேட்டு? அது வந்து 10 மினிட்ஸ் தானே சார் லேட்டு. 10 மினிட்ஸ் லேட்டா? ரன்னிங் ரேஸில் ஒரு செகண்ட் லேட்டாக வந்தால் கூட தோற்று போயிட்டாங்க தெரியுமா? 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு பந்தாவா சொல்கிறேன்? கோ அவுட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இவங்களை ஏன் இங்கே நிற்க வச்சிருக்கீங்க சார் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க சார். ரீசன் கேட்டிங்களா? கேட்கல சார். கேட்கணும் சார், ரீசன் கேட்கணும். ரீசன் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட மாட்டீங்க, பாராட்டு தெரிவிச்சிருப்பீங்க. வர வழியில் 2 உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க, அதை தெரிஞ்சுங்க. இங்கே வாங்க. உன் பேர் என்னப்பா? மூன்ராஜ் சார். உன் பேருமா? மோனி. மோனினா? மோனிகா. மோனிகா. இப்படி நேரம் வந்து நில்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கு பாராட்டு தெரிவிங்க. ஏய், என்னடி நான் பேக் எடுத்துறதுக்குள்ள நீ வேகமா வந்துட்ட? உனக்கு ஒன்று தெரியுமா? கிளாஸ் ரூம்ல போர்டை கவனிக்கிறதுக்கு பதிலாக உன்னையே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தான். நீ பாத்தியா? அது உனக்கு தெரியுமா? சரி விடுறி, வா. புரிஞ்சுக்கவே முடியல. சண்முகா, நைட் ரவுண்ட்ஸுக்கு நடராஜன் கேசவனை அனுப்பிச்சி விடுங்க. ஹே மச்சான், போலீஸ்ரா, மாஸ்க் எடுத்து போடுறா. மூணு எங்கள் அப்பா பெரிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டரா, எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வா பார்த்துலாம். ஓ அப்படியா? சரி சரி மச்சான். ஆர்டிகல் 14 படி ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்னு வருது. அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு வருதுடா. அப்போ எப்படி நீ சொல்லலாம்? கூகுள் எதனாச்சும் ஒன்று சொல்லுண்டா, அதெல்லாம் நம்ப சொல்கிறியா? வா பார்த்துக்கலாம். டே கோகுலனா போய் சொல்லுவான், ஆனால் கூகுள் போய் சொல்லாதுடா. அதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணோம். அப்படியா? ஆமாண்டா. இப்போ மாட்டுவ பாரு. தம்பி இங்கே வாப்பா. போ. ஏம்பா, உன் கூட இருக்கிற தம்பி எவ்வளோ சமூக அக்கறையோட மாஸ்க் போட்டிருக்காரு, உனக்கு ஏன் அந்த அக்கறை இல்லை? சார், எங்கள் அப்பா பெரிய ரிப்போர்ட்டர் சார். தம்பி, உங்கள் அப்பா பெரிய ரிப்போர்ட்ரு எனக்கு தெரியும், கொரோனாவுக்கு தெரியுமா? சரி, உங்கள் அப்பா நம்பர் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் பிடாகம் எஸ்ஐ சத்தியமூர்த்தி பேசுகிறேன். சரிங்க சார், உங்கள் பையன் பொது இடத்துல மாஸ்க் போடாமல் வந்திருக்கான், 100 ரூபா ஃபைன் போட்டிருக்கேன் சார். சரி சார்.
நான் இந்த ரிப்போர்ட்டர் தொழிலுக்கு வந்ததே மற்றவங்களுடைய தவறை வெளிக்காட்டுறதுக்கு தான். Okay, அந்த sir. தவிர நானே செய்யக்கூடாது இல்லையா? ஃபைனை மட்டும் நான் கட்டிடுறேன். பையனை வான் பண்ணி அனுப்பிச்சு Okay, sir. தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள் ஒரு மாஸ்க் கொடுங்க. கிளம்பு. தம்பி சார். கொஞ்சம் நில்லுங்க, மாஸ்க் ஆகிடுங்க. நீங்கள் டிஎஸ்பி சார் பையன் தானே? ஆமாம் சார். வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார். ஹே மோனி, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மள எப்படி கனெக்ஷன் ஆகுறது? கனெக்ஷனுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கொரோனா முடிகிற வரைக்கும் ஒன்லி சோஷியல் டிஸ்டன்ஸ் தான். அப்போ 4வது அலையில் வந்து மீட் பண்ணுறேன். ஏய் நில்லுடா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. நீ நானும் பர்மனெண்ட்டாக சேர்ந்து இருக்கணும்னா இப்போ டெம்பரவரியாக பிரிஞ்சு தாண்டா இருக்கணும். உன் தாக்கத்தை விட இப்போ கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குடா. சரி, அப்போ லேட்டாக ஒரு கிஸ் தரியா? ஒன்லி பிளைண்ட் கிஸ் தான், ஓகேவா? நீ மூணு. ஏய் மாஸ்க் போடுறா, போலீஸ் வந்தால் பிடிச்சிட்டு போகிறாங்க. டேய் மாப்பிள்ள, மாஸ்க் எதுக்காக போடுறது? யார் தும்முனாலும் இருமுனாலும் வைரஸ் பரவக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், சரியா? அப்படியா? நீ தும்முனாலும் எனக்கு வராது, நான் தும்முனாலும் உனக்கு வராது. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போட்டா போதும்டா. எதுக்குடா 10 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு? டேய் போலீஸ் வண்டி சவுண்ட். ஐயோ மச்சான், அங்கே பாரு ஒருத்தன் மேலேயே மாஸ்க் போடல, கீழே மாஸ்க் போடல. ஏண்டா 10 ரூபா மாஸ்க் வாங்கி போட்டுருந்தா இந்த அசிங்கம் தேவையாடா உங்க? ஆம்புலன்ஸ் சவுண்டுக்கே அவுத்து போட்டியாடா. அடா பாய், இப்போயாவது அதுக்கும் இதுக்கும் மாஸ்க் வாங்கி போறாடி. சரி சரி வா, துணி கடைக்கு போவோம். ஹே மோனி, ஏய் இப்போ நம்ம 2 பேருமே யூனிஃபார்மில் இல்லை, மஃப்டியில் தான் இருக்கோம். இப்பயாச்சும் லவ் பண்ணலாமே. உனக்கு ஒரு பொழப்பே இல்லையா? இப்போ படிப்பு தாண்டா முக்கியம். தள்ளிப்போ. ஹே மோனி, ஏய் சொல்லிட்டு போடி. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கிறல்ல. ஏய் ஏய் நில்றி. ஏய் ஏய், படிப்புக்கு எப்படி டியூஷன் முக்கியமோ அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு காதல் முக்கியம்டி. புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே இனம். புரியலையா? நம்ம 2 பேரும் போலீஸ் குடும்பம்டி. இப்பெல்லாம் யாரும் ஜாதி மதம் பார்க்கறது இல்லை. ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறான். அது நம்ம ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸு, ஒரே டிபார்ட்மெண்ட். இதுக்கு மேலேயுமா மோனி யோசிக்கிற? ஹே மோனி, ஏய் சொல்லிட்டு போடி. பார்த்து பதுங்குற என்னடி பண்ணடி கைகளும் கால்களும் ஓடல அஞ்சடி பஞ்சுல செஞ்சிட்ட சிலைய பார்த்ததும் மனசு நிக்கலையே அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற கம்மலு ஜிமிக்கி தொங்கலில தொங்குது நெஞ்சமும் தொங்குது என்னையும் பாரடி கனவுல நீயும் வருகிற நேரம் கனவும் ஜொலிக்கும் அதிசயமாகும் மறுதரம் நீதான் திரும்பவும் பாப்ப அடடா அதில் ஒரு மோகம் ஆசை
சுவாசத்தோடு வாழும் காலம் அது சொர்க்கம் அல்லவா? என்னடி 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 பண்ணடி கைகளும் கால்களும் ஓடலையே, அஞ்சடி பஞ்சில செஞ்சுட்டு சிலைய பார்த்ததும் மனசு நிக்கலையே. அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற ஆடுற கம்மலு ஜிமிக்கி தொங்கலில தொங்குது தொங்குது நெஞ்சமும் தொங்குது என்னையும் பாரடி. என்னடி என்னடியே புள்ள பண்ணடி பண்ணடியே, என்னடி என்னடியே புள்ள பண்ணடி பண்ணடியே. உன் சிரிப்பில் நானும் கரையிறன் தாண்டி, சிரிப்பில் கரைய பிறந்தவன் தாண்டி. மனசெனும் கோயில் உனக்கென தாண்டி, அதிலே கடவுள் ஓரும் தாண்டி. அடியாடி காத்து போல என்ன தூக்கி செல்லவா, மடிசாய ஒன்ன வேண்டுரேண்டி வரம் ஒன்று தரவா. என்னடி 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 பண்ணடி கைகளும் கால்களும் ஓடல, அஞ்சடி பஞ்சில செஞ்சிட்ட சிலைய பார்த்ததும் மனசு நிக்கலையே. அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற ஆடுற கம்மலு ஜிமிக்கி தொங்கலில தொங்குது தொங்குது நெஞ்சமும் தொங்குது என்னையும் பாராடு. ஓடுற ஓடுற ஓடி ஒதுங்குற 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 என்ன பார்த்து பதுங்குற. என்னடி 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 பண்ணடி கைகளும் கால்களும் ஓடலையே, அஞ்சடி பஞ்சில செஞ்சிட்ட சிலைய பார்த்ததும் மனசு நிக்கலையே. அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற ஆடுற கம்மலு ஜிமிக்கி தொங்கலில தொங்குது தொங்குது நெஞ்சமும் தொங்குது என்னையும் பாராடி. தொங்கதில என் மனசு தொங்கதில தொங்கதில என் மனசு தொங்கதில. டேய் மூணு, சூர்யா வந்து 3 மணி நேரம் ஆச்சு. ஐயோ மணி வேறு 9 ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். என்ன மேடம், பேக் சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, வரீங்களா? ட்ராப் பண்ணுறேன். வரலாமே, வாங்க. ஆனால் ட்ரிபிள்ஸ் போகணும். ட்ரிபிள்ஸா? நீங்கள் சிங்கிளாக தானே நிற்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆ, ஹஸ்பண்டா? 2 பேருக்கு இடையில இவ்வளோ சமூக இடைவெளியா? ஆளை விட்றா சாமி. சொல்லுங்க தம்பி. சார் இன்னைக்கு பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு, இந்த பஸ்ஸு வராது, வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன். தம்பி அருமையான ஆண்டி அங்கே ஒன்று நிற்கிது, அதை விட்டுட்டு என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிற? சார் பெண்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, ஆண்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் சார் இருக்காங்க. வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன். ட்ரிபிள்ஸ் போகலாமா தம்பி? ட்ரிபிள்ஸா? ஆமாப்பா, அவங்க என் ஒய்ஃப் தான் தம்பி. ஒய்ஃப்ன்றீங்க, இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸாக இருக்குது? ஆமாம் தம்பி. சரி வாங்க உட்காரு. தேங்க்ஸ்ப்பா. ஆமாம் ஏன் தம்பி ட்ரிபிள்ஸ் போகிறோமே போலீஸ் கேட்க மாட்டாங்களா? போக்குவரத்து வசதி இல்லாத ஊரில் அக்யூஸ்ட் தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுக்காக 2 போலீஸ் நடுவில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். டே மச்சான், எங்கடா கோகுல காணோம்? மச்சான் நேற்று கூட அவன் வீட்டுக்கு போயிருந்தான்டா, வீடு பூட்டி இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரிலடா. டே மச்சான், அவன் தானே ஃபோன் பண்ணுறான். ஹலோ
டேய் கோகுலு எங்கடா ஆளே காணோம்? என்னடாச்சு? மச்சான் வந்துட்டாரா மச்சான். ஏய் எப்பரா இருந்தாரு? கொரோனா அட்டாக் டாக்டர் சொல்லிட்டாங்கடா. டேய் நான் அப்பவே சொன்னேன்டா, இங்கே வெளியே போனால் மாஸ்க் போட்டு போ, வயசானவங்களுக்கு வீக்கான பாடிங்களாம் சீக்கிரம் கொரோனா அட்டாக் ஆகிடும் சொன்னால் எங்கடா கேட்குற? அதுவும் ரொம்ப நாளாவே உங்கள் அப்பா உடம்பு சரியாமல் வீட்டில் தான் இருக்காரு. அப்போ எப்படா கொரோனா அட்டாக் ஆச்சு? அவர் ஒன்றும் சாவலை, நீ தான் கொன்னுட்ட. அநியாயமாக அவர் இறந்துட்டாரேடா. உனக்கு என்ன இளம் வயசு, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எங்கேயோ மாஸ்க் போடாமல் போய் கொரோனா தொத்திட்டு உங்கள் அப்பா வந்து விட்டுட்டியாடா. அநியாயமாக அவர் கொல்லுட்டியாடா. நான் கொல்லடா. சரி வை வர. டேய் கோகுல் அப்பா இறண்டாராண்டா, வாடா போலாம். என்னடா சொல்ற? சமூக இடைவெளியை கடைபிடித்து விழிப்போடு இருப்போம், வளமோடு வாழ்வோம்.